இன்னைக்கு நம்ம பேச போகிற ஒரு டாபிக் ரொம்ப ரொம்ப சிக்னிஃபிகண்ட் டாபிக். எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா இந்த எக்ஸசைஸ் எல்லாம் இழந்துட்டோம். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகும்போது நிறைய தூரம் நடப்பாங்க இல்லைங்களா? ஆனால் இப்போல்லாம் நம்மளாம் அதெல்லாம் செய்கிறது கிடையாது. வீட்டுக்குள்ளேயே நடக்கிறதுக்கே நமக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. அதுவும் தவிர இப்போ இந்த கொரோனா காலத்தில் நம்ம வெளியிலையும் போக முடியல, நிறைய நேரம் லாக்டவுன் ஆகிடுது. ப்ளஸ் வீட்லேயே ஒர்க் ஃப்ரம் ஹோமு, இப்போ ஒர்க் பண்ணுறவங்களாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம், மற்றவங்க இல்லத்தரசிகள் அவங்களுக்கெல்லாம் ஃபுல் டைம் வேலை இருக்கும். பட் இருந்தாலும் நமக்கு ஒரு ரெஸ்ட் கூட இல்லைங்க. ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும்போது கூட உங்களுக்கு எடை நிறைய கூடும். அது உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பட் என்னுடைய கிளையன்ஸ்க்கு நாங்கள் நிறையா அட்வைஸ் பண்ணுற விஷயங்கள் சிலது இருக்குது. சில பேருக்கிட்டேருந்து நாங்கள் சேகரித்த சில விஷயங்களை வச்சு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்ககிட்ட நாங்கள் பகிர்ந்துக்க போகிறோம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிற ஒரு வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் ரொம்ப ரொம்ப ஈஸி, யார் வேணாலும் பண்ணலாம். ஆனால் நாங்கள் ஒரு 7 வயசுலேருந்து தான் அதை சஜஸ்ட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இருக்கிற குழந்தைகள் இதை ட்ரை பண்ண வேண்டாம். பட் இதுக்கு என்னங்க ரொம்ப செலவாகுமா? எங்களால் இப்போ ஏற்கனவே நாங்கள் கொரோனாவில் ரொம்ப நொந்து போயிருக்கோம். எங்களால் போய் ஒரு ப்ரோட்டீன் ஷேக்கோ இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் அந்த ஜெனி கிரேக்கு அப்புறம் இந்த பெரிய பெரிய ப்ரோக்ராமு அதிலெல்லாம் போய் எங்களால் சேர முடியாதுங்க. எங்களால் ஜிம்முக்கு கூட இப்போ போக முடியாது. ஒன்று லாக்டவுனு, இன்னும் நாங்கள் எங்களுக்கு வேலை அதுலேருந்துலாம் கஷ்டப்படுறோம். ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேட்டகரியை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் ஐடியாக இருந்தால் கூட நிறைய பேர் சொல்கிறது எனக்கு என்னன்னா ஏசி ரூமில் கூட எங்களுக்கு வேர்த்துருங்க, அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் எங்களுக்கு ஐடியில். ஸோ எங்களாலலாம் எங்ககிட்ட பைசா ஒன்றா இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு டைமே கிடையாதுங்க. ஸோ இது 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று எங்ககிட்ட பைசா இருக்குது ஆனால் எங்ககிட்ட டைம் இல்லை. சில பேர் சொல்கிறாங்க எங்ககிட்ட கொஞ்சம் டைம் இருக்குங்க ஆனால் எங்களால் இதெல்லாம் செலவு பண்ணிலாம் பண்ண முடியாது. அந்த மாதிரி நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு கட்டாயமாக ஒர்க் ஆகும். ஸோ ஸ்டே டியூன்ட். அப்படி என்னதாங்க ப்ராடக்ட் நீங்கள் சொல்ல போகிறீங்க? அது எந்த மார்க்கெட்டில் இங்கே கிடைக்கும்? நாங்கள் என்ன யூஎஸ்லேருந்து ஆர்டர் பண்ணவா, இல்லை லண்டன்லேருந்து வருமா, இல்லை எப்படி இது, இல்லை நாங்கள் எந்த கடையில் இதெல்லாம் வாங்கலாம், அது என்ன நல்லா இருக்குமா ப்ராடக்ட்டு, அது என்ன க்ளூட்டின் ஃப்ரீயா, இல்லை அது வீகனா, இல்லை உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். நீங்கள் பதட்டப்படவே வேண்டாம். இதை யார் வேணுனாலும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கலாம், தைராய்டு இருக்கலாம், பிபி இருக்கலாம், எது இருந்தாலும் நீங்கள் கவலையே பட வேண்டாம். என்னை நம்பி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது நான் ஒன்றும் புதுசாக எதையும் கண்டுபிடிச்சிக்கல. நம்மளுடைய மூதாதையர்கள்லாம் நிறைய இதை ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்க ரொம்ப ஹெல்த்தியாக வாழ்ந்திருக்காங்க. அப்படி என்னதாங்க இந்த ப்ராடக்ட் இத்தனை நேரமாக பேசிகிட்டு இருக்கீங்க? 5 நிமிஷம் முடியறதுக்குள்ளே நான் இதை பற்றி ஃபுல்லுத்தையும் உங்களுக்கு சொல்லி முடிச்சுடுவேன். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா டெஃபினெட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஏன்னா நம்ம தமிழில் நிறைய கொண்டு வர போகிறோம். ஹீலிங் த மைண்ட் அண்ட் பாடி, என்னுடைய இங்கிலீஷ் வெர்ஷன் கூட நிறைய இருக்குது. இதே சேனலில் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். நிறைய ரெசிபீஸ் இருக்குது. அப்புறமா உங்களுடைய ஹேர், ஸ்கின், நெயில்ஸ் இதெல்லாம் கூட நீங்கள் எப்படி பாதுகாக்கலாம், வீக்லியே எப்படி சில சோப்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணலாம், லோஷன்லாம் பண்ணலாம் கம்மியான செலவில், எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ டெஃபினட்டாக அதையும் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொல்கிற ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அந்த இன்க்ரீடியன்ட் என்னென்னா வெந்நீர், ஹாட் வாட்டர். ஓகே, அந்த ஹாட் வாட்டருக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ணிட போகிறோம்? ஒன்றுமே கிடையாது. நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்களா, கேஸ் ஸ்டவ்வில் வச்சு கூட நீங்கள் அந்த வெந்நீரை உற்பத்தி பண்ணிக்கலாம் நீங்களே. இல்லைனா மைக்ரோவேவில் டெஃபினட்டாக யூஸ் பண்ணாதீங்க. மைக்ரோவேவில் ஹீட் பண்ணி அதை சாப்பிடவே கூடாது. அது அடுத்த ப்ராப்ளமை கொண்டு வந்துடும். சரி, இந்த வெந்நீரை எப்படிங்க, இதை சாப்பிட்டா எப்படிங்க நான் வெயிட் குறையும், இதை சாப்பிட்டா எனக்கு எப்படிங்க வயிற்று வலி, இந்த மாதிரி சில பிரச்சனைகள், கட் இஷ்யூஸ்லாம் இருக்குது எங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ரொம்ப பெரிய பிரச்சனை, இதெல்லாம் நான் சாப்பிட்டா எப்படிங்க? நான் எவ்வளோலாம் ட்ரை பண்ணியிருக்கேன், அதுவே எனக்கு ஒர்க் அவுட் ஆகலைங்க. டாக்டர் கொடுத்த மெடிசனே எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை, இது போய் என்னங்க சிம்பிளாக சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நிறைய நினைக்கலாம். நான் என்னோட சேனல்லையே ஆப்பிள் சைடர் வினிகர் வாட்டர், லெமன் வாட்டர், ஃபர்ஸ்ட் திங் இந்த மார்னிங், பெட் டைமில், இது எல்லாமே ட்ரை பண்ணி நானே நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். நானும் ட்ரை பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு நிறைய ரிசல்ட்ஸும் வந்திருக்கு வேறு வேறு விதமாக. பட் ஆனால் நான் பார்த்ததுலேயே ரொம்ப சூப்பர், அப்பா இது மாதிரி ஒன்று நான் கண்டுபிடிக்கலையே, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனையோ பேருக்கு சொல்லியிருக்கலாமே அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அது இந்த ஹாட் வாட்டர் தான். அப்படி என்ன பண்ணிடும் இந்த ஹாட் வாட்டர் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ரொம்ப சிம்பிள். இது உங்கள் பிளட் சர்க்குலேஷனையே இம்ப்ரூவ் பண்ணும். இப்போ ரத்தம் பியூரிஃபைடாக இல்லை அப்படிங்கிறதுனால தான் நமக்கு நிறைய கேன்சர் செல்ஸ்லேருந்து ஃபார்ம் ஆகி இந்த தேவையில்லாத கட்டி வர்றது, அதுக்கப்புறமா தேவையில்லாமல் ஓவர் க்ரோத் உங்களோட பாடியில், பெண்களாக இருந்தால் யூட்ரஸில் நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணமே, இன்ஃபெக்ஷன் தொடர்ந்து வர்றதுக்கு காரணமே நம்ம பிளட்டு பியூரிஃபையாக இல்லைங்கிறது மிகப்பெரிய காரணம். எல்லா சயின்டிஸ்ட், டாக்டர்ஸ் இதை ஒத்துப்பாங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ஒரு மேஜர் ப்ராப்ளமாக இருக்கும். நிறைய வெயிட் கெயின் ஆகிட்டு இருக்கு. உங்களை பார்த்தீங்கன்னா என்னால் வெயிட் இறங்கவே முடியலங்க. ஆனால் நான் சாதாரணமாக தான் சாப்பிட்றேன். நான் ஒரு நாளைக்கு 2 முறை தான் சாப்பிட்றேன். சில நேரத்தில் நான் சாப்பிட்றது கூட இல்லைங்க, அப்படி கூட எனக்கு வெயிட் ஏறிடுது அப்படின்னு சொல்கிறவங்க நம்மள நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு தைராய்டு, ஹைப்போதைராய்டிசம் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு சிக்னிஃபிகண்ட் ரீசன். ஆனால் ஹைப்போதைராய்டிசம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக என்னால் எடையே குறைக்க முடியாதுன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஏன்னா
ஏன்னா தைராய்டுங்கிறது வந்து லைஃப் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் கட்டாயமாக பேசுவோம். அதுவும் உண்மை கிடையாது. இப்போ நம்ம இதை பற்றி பேசும்போது நீங்கள் கட்டாயமாக வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். 30 நாள் தொடர்ந்து வந்து நீங்கள் எவ்ரி மீல், அதாவது உங்கள் லஞ்சு, பிரேக்ஃபாஸ்ட்டு, உங்கள் டின்னர் எதுவாக இருந்தாலும் சரி, அது கூட வந்து ஒரு கிளாஸ் இந்த மாதிரி பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. ஹாட் வாட்டர் வச்சுக்கோங்க. இப்படி ஒரு ஹாட் வாட்டர் கிளாஸ் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. இதை வச்சுட்டு நீங்கள் வந்து டீ சாப்பிட்ற மாதிரி வந்து நல்லா வந்து சிப் பண்ணணும். அது எப்படி இருக்கணும்னா, நீங்கள் குடிக்கும்போது நல்லா சூடாக தான் இருக்கணும். ஆனால் உங்களோட தொண்டையோ உங்கள் ஈஸ்பேகஸையோ பேர்ன் பண்ணுற அளவுக்கு அது இருக்கக்கூடாது. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அதாவது நீங்கள் அப்படியே தொண்டையை புண்ணாக்கிட்டு நீங்கள் சாப்பிட்டு வெயிட் இறங்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கணும். ஆனால் அது வந்து நீங்கள் எப்படி காஃபியை சிப் பண்ணி ரசித்து சாப்பிடுவீங்க அந்த மாதிரி. இதை நீங்கள் நிறைய சாப்பிட ஆரம்பிக்க உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் இந்த காஃபி, டீ, இந்த அடிக்ஷனில் இதெல்லாம் வெளியில் வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட கதைகளெல்லாம் நாங்கள் அடுத்த எபிசோடில் கட்டாயமாக ஷேர் பண்ணுவோம். ஏன்னா எனக்கு நிறைய மெசேஜஸ் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதை நம்ம கட்டாயமாக ஷேர் பண்ணுவோம். இதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து பிளட் சர்க்குலேஷன், டைஜஷன் அதை மட்டும் சரி பண்ணுறது கிடையாது. உங்களோட கொலஸ்ட்ரால் லெவல்ஸை கூட அல்ட்ரு பண்ணுறதுக்கு இதில் நிறைய வாய்ப்பு இருக்குது. ட்ரைக்ளிசராய்ட்ஸ் அதெல்லாமே இறக்கி விடும். ஏன்னா அதெல்லாமே பாடி ஃபேட் தான். உங்களுக்கு ஸ்டபர்ன் பாடி ஃபேட்டுன்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் வெளியில் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு கையெல்லாம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், இடுப்பெல்லாம் வந்து ரொம்பவே பெருசாக இருக்கும், ப்ளஸ் தொப்பை நிறையா வர ஆரம்பிச்சிடும். அது வந்து ரொம்ப நேரம் உட்கார்ந்துருக்கிறதுனால இருக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து உங்கள் ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ், சரியான டைமில் சாப்பிடாமல் இருக்கிறது, எது காரணமாக இருக்கும். ஆனால் இந்த ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் இது எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை நாங்கள் வந்து ஆதாரபூர்வமாகவும் பார்த்துருக்கோம். ஸோ இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு இன்றைக்கி ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இதில் ஏதாவது ரிசல்ட்ஸ் நிறையா வந்தது அப்படின்னா டெஃபினட்டாக ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரிஸ் நிறைய பேரோட வாழ்க்கையை மாற்றும், நிறைய பேருக்கு வந்து ஒரு நம்பிக்கையும் கொடுக்கும். கட்டாயமாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஒரு சூப்பர் வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.